வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கறக்கு முறுக்கு காராமணி வடை தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது காராமணி பருப்பு. அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும். தண்ணி இருந்தால் கொசு கொசுன்னு வந்துடும். தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டோம். கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, கிராம்பு, பட்டை இதெல்லாம் மிக்சியில் சேர்த்துட்டு பருப்பும் சேர்த்துட்டு நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்திங்கன்னா உளுந்த மாவு மாதிரி பொசுன்னு வந்துடும். நம்ம அரைச்சி எடுத்த மாவு கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நாம் மசால் வடை தட்டி போடுற மாதிரி தட்டி போட்டால் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே சாஃப்டாகவும் மேலே மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் காராமணி பருப்பு இல்லைன்னா காராமணி கூட சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்ததும் திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அமுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சாப்பிடுவான்னு